தகவல் குரல். கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு பிரம்மாண்டமான சிசிடிவி கேமரா. இந்த கேமரா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இது உங்களோட உடல் அசைவுகளை மட்டும் ரெக்கார்ட் பண்ணல. ஆமா, உங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களையும் சேர்த்து பதிவு பண்ணுது. கரெக்ட். ஒரு செயலை செய்யும்போது உங்க அடிமனசுல நீங்க என்ன நினைச்சீங்க, உங்களோட உண்மையான உள்நோக்கம் என்ன அப்படிங்கறதையும் இது துல்லியமா பதிவு பண்ணுது. அந்த ரெக்கார்ட்ஸ் அடிப்படையில அடுத்த பிறவில உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை கிடைக்க போகுதா, இல்ல ஒரு சாதாரண நண்டா பிறக்க போறீங்களான்னு ஒரு சிஸ்டம் முடிவு பண்ணுது. கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இது ஏதோ நவீன தொழில்நுட்பத்தை பத்தின கற்பனை மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழங்கால கையேட்டோட மைய கருத்து. உண்மைதான், இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்லலாம். எதையாவது புதுசா கத்துக்க துடிக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருள் கருட புராணம் பத்தின குறிப்புகள் தான். கருட புராணம் அப்படிங்கிற பேரை கேட்டதுமே நம்மள பலருக்கு ஒரு விதமான பயம் வந்துரும். ஆமா, மரணத்திற்கு பிறகு என்னென்ன கொடூரமான தண்டனைகள் கிடைக்கும்னு மனுஷங்களை பயமுறுத்துறதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு தான் பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆவணங்களை ரொம்ப ஆழமா படிச்ச பிறகு எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. அது என்னன்னா, இது வெறும் நரகத்தை பத்தின பயமுறுத்தல் கிடையாது. நிச்சயமா இல்ல. இத ஒரு மனித உளவியல் கையேடு அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். மனுஷன் செய்யற செயல்களோட விளைவுகள், அதாவது கர்மா எப்படி வேலை செய்யுது, இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பு என்ன அப்படிங்கறத பத்தி பேசுற ஒரு பிரம்மாண்டமான நூல் இது. எக்ஸாக்ட்லி. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்ல நீங்க சிக்கிக்காம இந்த கடினமான புராண குறிப்புகள்ல இருந்து ரொம்ப ஆச்சரியமான தகவல்களையும் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான பல ஆஹா தருணங்களையும் பிரித்தெடுத்து உங்களுக்கு கொடுக்கறது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய ஒரு நூல் மனிதனோட மனசாட்சியை எப்படி தட்டி எழுப்புது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். வாழ்க்கை, மரணம், கர்மா அப்படிங்கிற கனமான தத்துவங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாபெரும் ஞானத்தை விஷ்ணு கிட்ட இருந்து வாங்கி உலகத்துக்கு கடத்தின கருடனை பத்தி ஒரு பெரிய அறிமுகம் இந்த நூல்ல இருக்கு. ஆமா, கருடனோட பெருமைகள் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் இத படிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. எத்தனையோ தெய்வங்கள், முனிவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை ஒரு பறவைக்கு, அதாவது கருடனுக்கு உபதேசிக்கணும்? இதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்போ பண்டைய கலாச்சாரங்களை பாத்தீங்கன்னா, அவங்க பறவைகளை வெறும் விலங்குகளா பார்க்கல. வானத்துல அத்தனை உயரத்துல சுதந்திரமா பறக்கிற கழுக பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு பாலமா பார்த்தாங்க. ஓ, ஒரு கனெக்டிங் லிங்க் மாதிரி. கரெக்ட். கருடன் சாதாரணமானவர் கிடையாது. அவர் வியாழ பகவானோட ஆளுமைக்கு உட்பட்டவர்னு மூலநூல் சொல்லுது. வியாழன் அப்படிங்கிறது ஞானத்தோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட குறியீடு. அதனாலதான் கருடனோட குரலை கேட்பதும் அவரை தரிசனம் செய்யறதும் பெரும் புண்ணியம்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சோ? எக்ஸாக்ட்லி. இது ஏதோ கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்ல. ஒரு மனுஷன் காலையில வானத்தை பார்த்து ஒரு பிரம்மாண்டமான பறவை எவ்வளவு சுதந்திரமா பறக்குதுன்னு பார்க்கும்போது அவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு நேர்மறையான உளவியல் மாற்றம் வரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அது குறிக்குது. அடா, அப்போ இது வெறும் பக்தி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, மனிதனோட அன்றாட மனநிலையோட தொடர்புடையதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. இந்த நூல்ல இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின இன்னொரு கதையும் இருக்கு. தேவர் உலகத்துக்கு போய் அமிர்த கலசத்தை கருடன் தூக்கி வருவார் இல்லையா? அப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. ஆமா, விஷ்ணு பகவான் கருடனோட அகந்தைய அடக்கிற அந்த சம்பவம். அதேதான். நான் நினைத்தால் உன்னை போல பல கருடர்களை ஒரே நொடியில உருவாக்குவேன். அதனால நீ என்னை வென்று விட்டதா பெருமை கொள்ளாதே. உனக்குள்ளிருந்து உன்னை இயக்குறது நானே அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு. கருடன் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவுக்கே இந்த நிலைமையான்னு நான் யோசிச்சேன். அதுதான் அந்த இடத்தோட சூட்ச்மம். எவ்வளோ பெரிய மாபெரும் சக்தியா இருந்தாலும் தன் கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிமைண்டர் அது. அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வரும்போது நடந்த இன்னொரு நிகழ்வையும் நீங்க கவனிச்சிருக்கலாம். அந்த தர்பை புல் மேல அமிர்தம் சிந்தின கதையா? ஆமா, அமிர்த கலசம் தர்பை புல்லின் மேல வைக்கப்பட்டதால அதுல இருந்து சில அமிர்த துளிகள் அந்த புல் மேல சிந்துச்சு. அந்த புல் தான் விஸ்வாமித்ரம் அப்படின்னு அழைக்கப்படுற பெண் தர்பை. அமிர்தம் சிந்தியதால தான் அந்த தர்பை புல்லுக்கு அத்தனை புனிதம் உருவாச்சு அப்படின்னு இந்த மூலநூல் விளக்குது. ஓ,
ஓஹோ, இத நான் படிச்சேன். அதே போல வாளாசுரன் அப்படிங்கிற அசுரனோட எலும்புகளை கருடன் விழுங்கி அப்புறம் துப்பியதால உருவானதுதான் கருட பச்சை அப்படின்னு அழைக்கப்படுற மரகத ரத்தினம்னு சொல்லப்படுது. கரெக்ட். இந்த மரகத ரத்தினத்தை அணியறவங்களுக்கு அறிவு வளரும்னு புதன் கிரகத்தால் ஏற்படுற தோஷங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது. அதே போல கருடன் கார்கோடகன் அப்படிங்கிற கொடிய பாம்பு மாலையா போட்டிருக்காரு இல்லையா? 7.5 நாட்டுச்சனி தோஷத்தால் பாதிக்கப்படுறவங்க கருடனோட அந்த கார்கோடகன் அப்படிங்கிற பேரை உச்சரிச்சாலே தோஷங்கள் விலகி நன்மைகள் நடக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கையும் இதுல பதிவாகியிருக்கு. ஆமா, எனக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம். சும்மா ஒரு பேரை உச்சரிப்பதாலோ இல்ல ஒரு கல்ல அணியறதாலோ எப்படிங்க தோஷங்கள் நீங்கும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? இப்போ இதை நாம கொஞ்சம் உளவியல் ரீதியா, அதாவது சைக்கலாஜிக்கலா அணுகணும். 7.5 நாட்டுச்சனி அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு பயம், ஒரு தடை உணர்வு, அப்புறம் ஒரு விதமான முடக்கம். இதை குறிக்கிற ஒரு காலகட்டம் தான் அது. ஒரு பயம் கலந்த காலகட்டம். கரெக்ட். ஆமாம். கார்கோடாகன் அப்படிங்கிறது உலகத்திலேயே கொடிய விஷம் உள்ள பாம்பு. அத்தனை கொடிய பாம்பையே கருடன் ஒரு சாதாரண மாலையா கழுத்துல போட்டிருக்காரு. அந்த பேரை ஒரு மனுஷன் உச்சரிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு தைரியம் வருது. எக்ஸாக்ட்லி, எவ்வளோ பெரிய தீமையா இருந்தாலும் சரி, பயமா இருந்தாலும் சரி, அதை அடக்கி ஆளக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இருக்கு, அந்த சக்தி எனக்கு துணையா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான உளவியல் தைரியம் அவனுக்குள்ள விதைக்கப்படுது. வாவ். நவீன உளவியல்ல இத ஒரு கிரவுண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பயத்தை நீக்கிற ஒரு கருவி. ரத்தனங்களும் அப்படிதான். அது மனிதனோட கவனத்தை குவித்து அவனுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கையை உருவாக்குற டூல்ஸ். இத பயத்தை நீக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டூல் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு ஒரு புது கோணத்தை கொடுக்குது. சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். கருடனை வெறும் ஒரு இந்திய புராண வாகனமா மட்டும் சுருக்கிட முடியாது. அவர் ஒரு குளோபல் சூப்பர் ஹீரோ மாதிரி பல நாடுகள்ல கொண்டாடப்பட்ட ஒரு குறியீடு. ரொம்ப சரியான பாயிண்ட். இந்தியாவுல குப்தர்கள் காலத்துல அரச முத்திரையா, அதாவது சீலா கருடன் பயன்படுத்தப்பட்டிருக்கார். சந்திரகுப்த விக்ரமாதித்யன் தன் நாட்டுல செல்வ வளம் பெருக கருட கம்பத்தை நட்டார்னு குறிப்புகள் இருக்கு. அது மட்டுமா, ஹோமர் எழுதின இலியாட் அப்படிங்கிற புகழ்பெற்ற ரோமானிய காவியத்துல கூட இத பத்தி வருது. ஆமா, ஒரு கழுகு பெரிய பாம்ப தூக்கிக்கிட்டு வானத்துல பறக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இது அப்படியே கருடனையும் கார்கோடகனையும் பிரதிபலிக்குது பாருங்களேன். உண்மைதான். அதுக்கப்புறம் அமெரிக்காவோட தேசிய பறவையான கழுகு, அதாவது அந்த பால்டீகள், செல்வச் செழிப்பையும் வீரத்தையும் குறிக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. உலகெங்கிலும் கழுகு அப்படின்னாலே தீமையை அழிக்கிற மாபெரும் சக்தி அப்படிங்கிற எண்ணம் எப்படி ஒரே மாதிரி உருவாச்சு? ஏன்னா மனித உளவியல் உலகம் முழுக்க அடிப்படையான விஷயங்கள்ல ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. வானத்துல உயரே பறக்கிற கழுகு அப்படிங்கிறது வரம்புகள் இல்லாத சுதந்திரத்தோட குறியீடு. நிலத்துல ஊர்ந்து போற பாம்பு அப்படிங்கிறது மனிதனோட அடிப்படை பயம், அப்புறம் தீய எண்ணங்களோட குறியீடு. ஓ, சுதந்திரம் பயத்தை வெல்லும் அப்படிங்கிற குறியீடு. ஆமா, சுதந்திரமும் ஞானமும் பயத்தை வெல்லும் அப்படிங்கிற உலகளாவிய மனித நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் நீங்க சொல்ற அந்த வரலாற்று உதாரணங்கள் எல்லாமே. அப்படியாப்பட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த உலகமே கொண்டாடின கருடனே ஒரு விஷயத்த கண்டு குழம்பி போய் விஷ்ணு கிட்ட பல ஆழமான கேள்விகளை கேட்கிறாருன்னா அந்த விஷயம் எவ்வளோ பெரியதா இருக்கணும்? நான் சொல்றது கர்மா மற்றும் வாழ்க்கை சக்கரத்தை பத்தி. சரி. உலகையே ஆள்ற கருடனுக்கே கர்மாவை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய வலிமை இருந்தாலும் பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு, அதாவது கர்மாவோட விதிகளுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டவங்க தான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான். கருட புராணத்தோட மைய கருத்தே கர்மா அப்படிங்கிற பிரம்மாண்டமான வலை எப்படி இயங்குதுன்னு விளக்குறது தான். இதுல மனிதர்கள் செய்யற பாவ புண்ணியங்களோட கணக்கு மிக துல்லியமா பதிவு செய்யப்படுது இல்லையா? ஆமா, நம்ம ஒவ்வொரு செயலும் அதுல ரெக்கார்ட் ஆகுது. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே ஒரு கேமரா, நான் அதை காஸ்மிக் சிசிடிவி அப்படின்னு சொல்ல விரும்புறேன். இந்த பிரபஞ்ச சிசிடிவி நெட்வொர்க் மனிதர்களை எப்படி தண்டிக்குதுன்னு படிக்கும்போது எனக்கு உண்மையாவே தலை சுத்திடுச்சு. அதுல நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு. ஆமா, இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ஒரு தப்புன்னு தெரியாம செய்யறது ஒரு வகை. ஆனா இது பாவம்னு தெரிஞ்சே செய்யறது, பிளான் பண்ணி செய்யறது ரொம்ப கொடியதுன்னு நூல் சொல்லுது. இந்த சிசிடிவி கேமராவுக்கு நம்ம உள் நோக்கம் எப்படி தெரியும்? அதுதான் இந்த காஸ்மிக் சிசிடிவியோட ஸ்பெஷாலிட்டி. இது வெறும் உடல் அசைவுகளை படம்பிடிக்கிற கேமரா கிடையாது. இது மனசோட ஓசையை பதிவு செய்யற ஒரு மைக்ரோஃபோன் மாதிரி வேலை செய்யுது. மனசோட ஓசையா? ஆமா, ஒருத்தன் பசியால வாடுற ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக திருடுறானா, இல்ல அவனோட அதீத பேராசைனால திருடுறானா அப்படிங்கறத சமூகம் சட்டத்தின் மூலமா ஒரே மாதிரி தான் பார்க்கும். திருட்டுனா திருடுதான். ஆனா கர்மா அப்படி பார்க்காது. எக்ஸாக்ட்லி.
கர்மா அப்படி பார்க்காது. அது அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற உள்நோக்கத்தை, அதாவது இன்டென்ஷனை தான் அல்கோரிதமா எடுத்துக்கிட்டு தன்னோட தீர்ப்பை எழுதுது. கொஞ்சம் இருங்க. அப்படி என்றால் நான் ஒரு தப்ப தெரியாம செஞ்சுட்டேன் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் அதுக்காக நான் உண்மையாவே வருத்தப்படுறேன் அப்படின்னா அதுக்கும் அதே கடுமையான தண்டனை தானா? இது கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கே. இல்ல, அங்கதான் ஒரு மிகப்பெரிய தளர்வு சொல்லப்பட்டிருக்கு. தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மனதார வருந்தினா பாவத்தோட பெரும்பகுதி குறைஞ்சிடும் அப்படின்னு நூல் சொல்லுது. அப்படா, இது எவ்ளோ பெரிய ஆறுதல் பாருங்களேன். ஆமா, இத படிக்கும்போது நூலாசிரியர் KV குணசேகரம் அவங்க தன்னோட சொந்த வாழ்க்கையே இதோட ஒப்பிட்டு எழுதியிருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். அவர் 15 வருஷங்கள் ஒரு பள்ளியோட அதிபரா இருந்தப்போ பட்ட துன்பங்களையும் பின்னாடி கல்விக்கோட்ட அதிகாரியா பதவியேற்று அடைஞ்ச மகிழ்ச்சியையும் தன்னோட கர்மாவோட ஒப்பிடுறார். ஆமா, தான் செஞ்ச பாவம் தன்னை வேதனைப்படுத்தினதாகவும் புண்ணியம் இன்பத்தை தந்ததாகவும் அவர் சொல்றார். ஆமா, உண்மையா வருந்தினதால தன் கர்மா குறைஞ்சதாகவும் அவர் நம்புறார். அந்த நிஜ வாழ்க்கை உதாரணம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம். மனிதர்களுக்கு இந்த விதி சரி, ஆனா கடவுளே அவதாரம் எடுத்தாலும் அவர் செஞ்ச செயலுக்கான கர்மாவை அனுபவிச்சே தீரணுமா? கடவுளுக்கு எந்த ஸ்பெஷல் VIP பாஸும் கிடையாதா? இது தப்பிக்கவே முடியாத ஒரு பிரபஞ்ச CCTV நெட்வொர்க் போல இருக்கே. VIP பாஸ்லாம் கிடையவே கிடையாது. இயற்கையோட சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கறத இந்த மூலநூல் ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்யுது. விஷ்ணு பகவானே கர்மாவோட விதியிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம் அது? ஒரு முறை பிருகு முனிவரோட மனைவியான கியாத்தி தேவர்களை தன்னோட தவ வலிமையால தூங்க வச்சிடுறாங்க. இதனால கோபமடைஞ்ச விஷ்ணு தன்னோட சக்கராயுதத்தால அவங்கள கொன்னுடுறார். ஓ, முனிவரோட மனைவிய கொன்னுட்டாரா? ஆமா, இதனால ஆத்திரமடைஞ்ச பிருகு முனிவர் நீயும் உன் மனைவிய பிரிந்து காடு மேடெல்லாம் அறிவாய் அப்படின்னு விஷ்ணுவுக்கு சாபம் கொடுத்துடுறாரு. அந்த சாபத்தோட விளைவுதான் அடுத்த யுகத்துல நடந்த ராமாவதாரம். அட, இது எனக்கு ரொம்ப புது தகவலா இருக்கு. அப்படி என்றால் ராமன் சீதைய பிரிந்து காட்டுல அலைஞ்சது பிருகு முனிவரோட சாபத்தால தானா? கண்டிப்பா, கர்மாவோட சங்கிலி தொடருது. மேலும் இந்த சங்கிலி தொடர் அதோட நிக்கலையே. ராமாவதாரத்துல ராமன் வாலிய மரத்தின் பின்னாடி மறைஞ்சிருந்து கொன்னதால அந்த கர்மா அவரை தொடருது. அடுத்ததா வந்த கிருஷ்ணாவதாரத்துல அதே ராமன் வேடனோட அம்பால மறைஞ்சிருந்து தாக்கப்பட்டு மரணமடைறார். வாலியே வேடனா பிறந்து தன் கர்மாவோட கணக்க தீர்த்துக்கிறான். இது ஒரு முற்று பெறாத செயின் மாதிரி இருக்கே. ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது பிரபஞ்சம் தன்னோட கணக்கு புத்தகத்தை எப்போதுமே சரிசமமா பேலன்ஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க. கரெக்ட். இதோட பரத மகாராஜாவோட கதையும் ரொம்ப முக்கியமானது. உலகையே ஆண்ட அந்த மாபெரும் மகாராஜா தன் இறுதிக் காலத்துல ஒரு மான்குட்டியோட அதீத பாசம் கொள்றார். எந்த நேரமோ அந்த மான்குட்டியே நினைச்சுக்கிட்டு இருந்ததால அவர் அடுத்த பிறவியில ஒரு மானாகவே பிறக்கிறார்னு நூல் சொல்லுது. சரி, கர்மா எல்லாவற்றையும் பதிவு செய்து உள்நோக்கத்தையும் அளவிடுது. ஆனா அடுத்த பிறவி எப்படி தீர்மானிக்கப்படுது, அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு படிக்கும்போது அதுதான் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. அது ஒரு பெரிய ப்ராசஸ். புராணத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல 84 லட்சம் வகையான பிறவிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. முட்டையிலிருந்து தோன்ற அண்டஜமாம், தாவரங்களான உர்பிஜம், வியர்வையிலிருந்து அல்லது ஈரப்பதத்திலிருந்து தோன்ற ஸ்வேதஜம் மற்றும் கருப்பையிலிருந்து தோன்ற சராயுஜம் அப்படின்னு 4 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. ஆமா, இத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்பே உயிரினங்களை இப்படி பயாலஜிக்கலா வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இதுல மனித பிறவி எப்படி முடிவாகுது? இந்த 84 லட்சம் பிறவிகள் அப்படிங்கிறது வெறும் எண்ணிக்கைகளுக்கான லிஸ்ட் கிடையாது. அது ஒரு உயிரோட பரிணாம வளர்ச்சி படிநிலைகளை குறிக்குது. ரொம்ப எளிய உயிரினத்திலிருந்து மிக சிக்கலான 6ஆம் அறிவுள்ள மனித பிறவி வரைக்கும் ஒரு ஆன்மா எப்படி பரிணாமம் அடையுது அப்படிங்கறத காட்டுது. ஓ, அதனாலதான் மனித பிறவி ரொம்ப ரேர்னு சொல்றாங்களா? ஆமா, பல லட்சம் பிறவிகளை கடந்து மனித பிறவி கிடைப்பது ரொம்ப அபூர்வம்னு விஷ்ணு சொல்றாரு. இந்த அரிய வாய்ப்பை பெற்ற மனிதன் மீண்டும் மிருக குணங்களுக்கு திரும்பினால் அவனோட அடுத்த பிறவி அந்த மிருகமாகவே இருக்கும் அப்படிங்கறதுதான் இதோட லாஜிக். இத படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாவும் அதே சமயம் ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. மனித குணங்களை விலங்குகளோட ஒப்பிட்டு எழுதியிருக்கிற விதம் அப்படி. உதாரணமா, ஒருத்தர் ரொம்ப சுயநலமா இருந்தா அவர் அடுத்த பிறவியில நண்டா பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது, நான் சுயநலமா இருந்தா நண்டான்னு எனக்கு முதல்ல புரியல. அந்த ஒப்பீட்டோட பின்னணிய பாருங்களேன். ஒரு நண்டு எப்படி ஒரு கூடைக்குள்ள இருக்கும்போது மேலே ஏறி தப்பிக்க முயல்ற இன்னொரு நண்டை தன் கொடுக்கால பிடிச்சு கீழே இழுக்குமோ, அது போலவே சுயநலவாதிகளும் சமூகத்துல மற்றவர்களை வளர விட மாட்டாங்க.
அட, இது இயற்கையோட மனித குணங்களை எப்படி நேர்த்தியா பொறுத்துது பாருங்க. இது மனிதனோட வீழ்ச்சியை விளக்குற ஒரு அற்புதமான மெட்டஃபர். மனிதன் விலங்குத்தன்மையோடு நடந்துகிட்டா அவன் மனதளவுல விலங்காவே மாறிட்டான் அப்படிங்கறது இது உணர்த்துது. ஆமா, அதே போல குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் எந்த உதவியும் செய்யாம இருக்கிறவங்க தலைகீழா தொங்குற வௌவாலா பிறப்பாங்களாம். பசியோட வந்தவங்களுக்கு உணவிடாதவங்க பருந்தா பிறப்பாங்க. ஆமா, பட்டியல் ரொம்ப நீளமா போகும். மற்றவங்கள காரணமே இல்லாம காக்க வைப்பவங்க கொக்கா பிறப்பாங்களாம். கொக்கு எப்படி மணிக்கணக்கா ஒற்றை கால்ல மீனுக்காக காத்திருக்குமோ அது போல துரோகம் செஞ்சா நரியாகவோ கழுதையாகவோ பிறப்பாங்க. பொய் தீர்ப்பு வழங்குறவங்க மற்றவங்களோட ரத்தத்தை உறிஞ்சும் கொசுவாகவோ மூட்டைப்பூச்சியாகவோ பிறப்பாங்கன்னு பட்டியல் நீளுது. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது எல்லாமே ஒரு சமூக கட்டமைப்பை சீரா வச்சுக்க பயன்படுத்தப்பட்ட குறியீடுகள் தான். இந்த பிறவிகள் யாவும் மனிதர்களை அச்சுறுத்துறதுக்காக எழுதப்பட்டவை கிடையாது. மாறா மனிதனோட தீய குணங்களுக்கு ஒரு கண்ணாடியா இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் மூல நூல்ல உள்ள ஒரு கதை என் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிடுச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு பழைய வீட்டை வாங்கி அதுல பல லட்சம் செலவு செஞ்சு எல்லா வசதிகளையும் பிரம்மாண்டமா மாத்துறாரு. ஆனா வாசலை மட்டும் சின்னதா வச்சிடுறாரு. ஆமா, வாசலை மட்டும் ரொம்ப சின்னதா அமைச்சிடுறார். ஒரு நாள் அவர் இறந்துடுறார். அவரோட உடலை அந்த சின்ன வாசல் வழியே வெளியே எடுக்க முடியல. சுவரை இடிக்கலாமான்னு உறவினர்கள் பேசும்போது அவனோட மனைவி ஓடி வந்து சொல்றா, மாலை சாம்பலா போகும் உடம்புக்காக இவ்ளோ செலவு செஞ்சு கட்டிய வீட்டை ஏன் இடிக்கிறீங்க? அவரோட கால்களை வெட்டி உடம்பை எடுத்துச் செல்லுங்கன்னு சொல்றா. இதை கேட்கும்போதே பதறது இல்லையா? இதை மேலிருந்து பார்க்குற அந்த உயிரோட ஆன்மா யாருக்காக தன் வாழ்நாள் முழுவதும் ஓடி ஓடி பாவங்கள் செஞ்சு சொத்து சேர்த்தமோ அந்த உறவுகளோட கொடூரமான சுயநலத்தை கண்டு துடிக்குது. எவ்வளவு ஒரு வலி மிகுந்த தருணம். பொருள் மீதான பற்று, அதாவது மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் எவ்வளவு அபத்தமானது அப்படிங்கிறதையும் மரணத்தின் போது அது எப்படி பயனற்று போகுது அப்படிங்கிறதையும் இந்த அளவுக்கு ஆழமா புரிய வைக்க முடியாது. இந்த கதைய நான் இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கறேன். சற்று யோசிச்சு பாருங்களேன். நம்மள எத்தனை பேர் இந்த மிகப்பெரிய வீட்டு போல நமது கேரியரை, பேங்க் பேலன்ஸ, அந்தஸ்த பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே சமயம் மற்றவர்கள் மீதான நமது கருணை, குடும்பத்துக்காக நாம ஒதுக்குற நேரம் அப்படிங்கிற அந்த வாசலை மிகச் சிறியதா வச்சுக்கிறோம். ரொம்ப அருமையான ஒப்பீடு. இறுதியில நாம விடை பெறும் நேரம் வரும்போது நம்ம உண்மையான அடையாளம் அந்த சிறிய வாசல் வழியா வெளியேற முடியாம திணறுது. இது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஆஹா தருணம் தான். இந்த கதையோட நோக்கமும் அதுதான். நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கறத மறுபரிசீலனை செய்ய வைக்குது. ஆனா இதையெல்லாம் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. இந்த மாய வலையில இருந்து, இந்த பாவங்களோட கணக்குல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? எல்லாமே சிசிடிவில பதிவாகிடுச்சு, நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பயந்து முடங்கிடணுமா? அப்படி முடங்கிட தேவையில்லை. கருட புராணம் பாவங்களை பத்தி மட்டும் பேசல, அதுக்கான தீர்வையும் ஆழமா பேசுது. அதிலிருந்து தப்பிக்கிற வழிகள்ல முதல் தீர்வு என்னன்னா, தான் செஞ்ச தப்ப முழுமையா உணர்வதுதான். ஓ, அந்த ரியலைசேஷன். ஆமா, இதுக்கு வால்மீகி முனிவரோட வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். அவர் இளமையில ஒரு கொடிய திருடனா வாழ்ந்தார். தான் குடும்பத்தை காப்பாத்தத்தான் தான் திருடுறதா அவர் முழுமையா நம்பினார். ஆனா தான் செய்யற பாவத்துல தான் குடும்பத்தினர் யாருமே பங்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற யதார்த்த உண்மைய அவர் உணர்ந்த அந்த வினாடி அவர் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த உணர்தல் தான் அவரை ஒரு மாபெரும் துறவியாகவும் ராமாயணத்தை எழுதுற காவிய கவிஞராகவும் மாத்துச்சு. கரெக்ட். ஆனா தப்பே உணர்வதோடு மட்டும் நின்னிடக்கூடாது இல்லையா? அடுத்ததா தான தர்மங்களோட மகிமைய பத்தி பேசுது கருட புராணம். சொர்க்கத்துக்கு செல்லும் வழியில புண்ணியவான்கள் உயிருடன் இருந்தப்போ செஞ்ச தானம் அவங்களுக்கு ஒளியா மாறி வழிகாட்டணும், பாவிகளுக்கு அது இருளா மாறணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, தானத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதே போல இறந்த பின் பிரேத ஜென்மம், அதாவது ஆவியா அலைற நிலை வராம இருக்க விருஷோத்சர்ஜனம் அப்படிங்கிற ஒரு தானத்தை செய்ய சொல்லுது இந்த நூல். அதாவது கார்த்திகை மாத பௌர்ணமி போன்ற புண்ணிய காலங்கள்ல ஒரு காளை கன்று தானமா வழங்குறது. ஆனா இந்த தானங்களை வழங்குறதுல ஒரு மிக முக்கியமான விதிய நூலாசிரியர் சொல்றாரு. தகுதி இல்லாதவங்களுக்கு தானம் அளிக்கிறது புண்ணியத்தை தராதுன்னு சொல்றாரு. அதே அந்த விதி தானம்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமே. அங்கதான் பண்டைய சமூகத்தோட பொருளாதார அறிவு வெளிப்படுது. உதாரணமா,
தானமா பெற்ற பசுவ ஒருத்தன் சரியா பராமரிக்காம பட்டினி போட்டான் அப்படின்னா அந்த தானம் கொடுத்தவருக்கு எந்த பலனும் கிடைக்காது, மாறாக பாவம்தான் சேரும்னு நூல் எச்சரிக்குது. ஓ, அப்போ தகுதியானவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆமா, இத தர்க்கரீதியா பாத்தீங்கன்னா அறிவுள்ளவங்களுக்கும் உண்மையிலேயே தேவையுள்ளவங்களுக்கும் அதை பராமரிக்கும் தகுதி உள்ளவங்களுக்கும் செய்யற உதவி மட்டுமே சமூகத்துல உண்மையான நன்மையை செய்யும். குருட்டுத்தனமான தானம் சமூகத்துக்கு பயனளிக்காது. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கே. ஒரு வகையில பாத்தீங்கன்னா இது செல்வம் ஒருத்தரிடமே முடங்குவதை தடுத்து சமூகத்துல அது பொறுப்பானவர்களிடம் பரவலாக்கப்படுவதை ஊக்குவிக்கிற ஒரு சிறப்பான பொருளாதார உத்தி. வாவ், மாவ இந்த கோணத்துல சிந்திக்கவே இல்ல. அப்படி என்றால் நாம இறந்த பிறகு நம்ம வாரிசுகள் நமக்காக தர்மம் செய்வாங்க அப்படின்னு காத்திருக்கிறத விட வாழும்போதே நம்ம கையால நல்லது செய்யறது தான் பெஸ்ட் பாலிசி அப்படிங்கிறீங்க. நிச்சயமா, உயிரோட இருக்கும்போது நம்ம சொந்த உழைப்புல உண்மையான உணர்வோட செய்யற உதவிக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. நாம உயிரோட இருக்கும்போது செய்யற ஒரு சின்ன உதவி கூட இறந்த பின் செய்யற பெரிய சடங்குகளை விட சக்தி வாய்ந்தது. அதுதான் உங்களோட கர்மாவின் கணக்க பாசிட்டிவா மாத்திர ஒரே வழி. ஆக இந்த ஆழமான தேடல் மூலம் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கருட புராணம் அப்படிங்கிறது வெறும் மரணத்தோட பயத்தை விதைக்கிற ஒரு திகழ் புத்தகம் கிடையாது. அது வாழும் காலத்துல நாம எப்படி பொறுப்பா சுயநலமில்லாம சமூக அக்கறையோட வாழணும் அப்படிங்கறத கத்துக் கொடுக்கிற ஒரு வாழ்வியல் கையேடு. 100க்கு 100 உண்மை. நம்ம செயல்கள், அதற்கான உள்நோக்கம், அப்புறம் அதோட விளைவுகள் ஆகிய மூன்றையும் இணைக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா மிக வலுவான சங்கிலியத்தான் இந்த நூல் மிக தெளிவா நமக்கு எடுத்துரைக்குது. நேயர்களே, இந்த தகவல்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கைய நீங்க மற்றவர்கள் கிட்ட காட்டுற அன்ப நிச்சயமா ஒரு புதிய கோணத்துல பார்க்க வைக்கும்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா, நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும், சொல்லப்போனா நம்ம ஒவ்வொரு சிந்தனையும் இந்த பிரபஞ்சத்தோட காஸ்மிக் சிசிடிவில பதிவு செய்யப்படுது அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே நாம நமக்கும் சமூகத்துக்கும் இன்னும் நேர்மையானவர்களா மாறிடுவோம். இதோட இந்த அலசலோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். ஆனா முடிப்பதற்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு சவாலான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். பரத மகாராஜா ஒரு மானின் மேல கொண்ட அதீத கவனத்தால அடுத்த பிறவியில அவர் ஒரு மானாகவே மாறினார் அப்படின்னு சற்று முன் பார்த்தோம் இல்லையா? சற்று சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க மனச முழுவதுமா ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த அதீத பற்று அல்லது சிந்தனை எது? ஒருவேளை உங்க சிந்தனைகளே உங்க அடுத்த பிறவிய தீர்மானிக்கும் அப்படின்னா நீங்க இப்போ மாறிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சிந்தனையோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல உங்களை சந்திக்கிறோம்.